தீகில் டூன்ஸ் பாக்குற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வெல்கம். இது சும்மா என்டர்டைன்மெண்ட் இல்ல, பிசினஸ் என்டர்டைன்மெண்ட். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க சப்போர்ட் இருந்தாதான் நம்ம தமிழ் கண்டென்ட்டை இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஒரு யூடியூபர் தன்னோட ஓடாத ஒரு ஆஃப் ஐ உலகின் மிகப்பெரிய நியூஸ் சேனலான CNN கிட்ட எவ்வளவுக்கு வித்தாரு தெரியுமா? $25 மில்லியன். அதாவது நம்ம ஊர் காசுக்கு சொலையா 200 கோடி ரூபாய். அந்த ஆப் பேரு பீமி. போனை நெஞ்சில வச்சு வீடியோ எடுக்கிற ஒரு வித்தியாசமான ஐடியா. ஆனா ஸ்னாப் சாட் வந்த வேகத்துல இந்த ஆப் தரைமட்டமா காலி ஆகிடுச்சு. அப்புறம் ஏன் CNN இதை வாங்குச்சு? அதான் மேட்டர். அவங்க காசு கொடுத்தது அந்த ஆப்புக்கு இல்ல, கேசி நைஸ்டாட்ங்கிற அந்த யூடியூபரோட மூளைக்கு. கார்பரேட் பாஷையில இதை ஆக்வி ஹையர்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். CNN அந்த மூளையை வாங்கினாங்களே தவிர அதை யூஸ் பண்ண தெரியல. மொத்தமா சொதப்பிட்டாங்க. கேசி ஒரு மாஸ் கிரியேட்டர். அவரை பிடிச்சி ஒரு மேனேஜர் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. நாள் பூரா மீட்டிங் பிபிடின்னு அவருக்கு சுத்தமா செட் ஆகாத வேலையை கொடுத்ததால மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாரு. அவரோட யூடியூப் சேனலும் அந்த டைம்ல பயங்கரமா டல் ஆகிடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா CNN ஒரு யானை மாதிரி மெதுவா போற கம்பெனி, கேசி ஒரு சிறுத்தை மாதிரி வேகமா ஓடுறவர். ரெண்டு பேருக்கும் வைஃப் ஆகவே இல்லை. கடைசியா போதுண்டா சாமி, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன், வேலையை விட்டுட்டு வந்துட்டாரு. கேசி வெளியே வந்ததும் அந்த ஆஃபையும் இழுத்து மூடிட்டாங்க. ஆனா கேசி கையில 200 கோடியோட கெத்தா வெளியே வந்துட்டாரு. இதுதான் என் உண்மையான ஸ்மார்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி வேற எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ் யார் யாருக்கு எவ்வளவு பெரிய தொகைக்கு விலை போச்சுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.